அடேங்கப்பா 40 வருஷத்து மோட்டார் பம்ப நாகப்பட்டினத்துல இருந்து கார்ல தூக்கி போட்டு நம்ம வாடிக்கையாளர் நம்ம ஒர்க் ஷாப்பை தேடி வர அவரு என்கிட்ட சொன்னாரு 1 மாசம் 2 மாசம் டைம் எடுத்துக்கங்க, பக்காவா மோட்டார் பம்ப புதுசு போல கம்பெனில இருந்து எப்படி எடுப்போமோ உங்கள்ட்ட டெய்லி அப்படி எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பின அடுத்த நாளே வேலையை வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பம்பை எடுத்து பக்கு வேற ஆணி வேற பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, 40 வருஷத்து பம்பா இருந்தாலும் சும்மா அருமையா இருக்கு உள்ள பாடிலாம். மறுநாளே ஜாமான்லாம் வாங்கிட்டு லேத்துல ஒர்க்லாம் இருந்துச்சு, லேத்து ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு பம்பை அசம்பிளி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பம்பை பிரிச்சா A to Z ஜாமா புதுசு மாத்திட்டாதான் நல்லது. அரையும் குறையுமா சாப்பிட்டு புஷம் மட்டும் மாத்திட்டு பேரிங் எல்லாம் மாத்தாம விட்டா அந்த வேலை செஞ்சதுக்கான திருப்தியே இருக்காம போயிடும். இப்ப எம்பலர் எல்லாம் டைட் பண்ணிட்டு எப்படி ஓடுதுன்னு நீங்களே பார்த்தா தெரியுமா, வெண்ண மாதிரி ஓடுதா. அப்புறமேலுக்கு பேக்கிங் எல்லாம் வெட்டி போட்டு போல்ட் நட் எல்லாம் டைட் பண்ணிட்டேன். கட்ட கடைசியா பெயிண்ட் அடிச்சா தான் பினிஷிங் வரும். இதே மாதிரி பம்பு மோட்டாருக்குலாம் சாதா பெயிண்ட் வாங்கி அடிக்காம மெட்டாலிக் கிரீன் வாங்கி அடிச்சா சும்மா அருமையா பினிஷிங்காவும் இருக்கும். ஆஹா, பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டா வீடியோ முடிய போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க, வீடியோ முடியல, இன்னும் ஒரு நிமிஷம் பாக்கி இருக்கு. ஒரு நிமிஷம் சொன்னா வீடியோ மேல தூக்கி விட்டு போயிடாதீங்க. கடைசியா அந்த பினிஷிங் பண்ணி பம்பு மோட்டார் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி வயல்ல ஓடுதுன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாம போக மாட்டீங்க. இப்ப மோட்டாரை பிரிச்சுட்டு பேரிங் எல்லாம் மாத்த போறோம். பேரிங் எல்லாம் நம்ம யார்ட்ட வாங்கிருக்கோம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை பிரசன்னா ஏஜென்சில தான் வாங்கிருக்கோம். ஏன்டா உன் ஊர்ல கடை எல்லாம் இல்லையா, அங்கெல்லாம் வாங்க மாட்டியா, போனா மயிலாடுதுறை பிரசன்னாவுக்கு மட்டும் தான் போவியா அப்படின்னு கேட்க வருது. புரியுது, என் ஊரு பாழடைஞ்ச கிராமங்க, அங்கதான் ஒண்ணு ஜாமான் கிடைக்காது. போனா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனா இந்த மாதிரி ஜாமான் கிடைக்கும். இப்ப மோட்டாரை பிரிச்சு வெளில எடுத்தோம் பாத்தீங்களா, ஆர்மிச்சர்ல ஒரு பேரிங் சீட்டிங் தேஞ்சிருந்துச்சு. அதை வெல்டிங் அடிச்சு சரக்கு ஏத்திட்டு ஆர்மிச்சர் காயில் எல்லாம் பாலிஷ் பண்ணிட்டு பேரிங்க புது பேரிங்க ஹைட்ராலிக்ல ஏறிக்கிட்டு மோட்டார் அசம்பிளி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிரிஸ் எல்லாம் பேரிங் வைக்கக்குள்ள நல்ல கம்பெனி கிரிஸா வச்சீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். சாதா கிரிஸ் வச்சீங்கன்னா மெல்ட் ஆகி காயிலே உருகி ஊத்திரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஏத்துங்க. இப்ப மோட்டார் கவர்ல உள்ள போல்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு டெஸ்ட் விட்டேன். டெஸ்ட்ல பக்காவா பாஸ் ஆயிட்டு இந்த மோட்டார். டெஸ்ட்ல பாஸ் ஆன அடுத்த செகண்ட் மோட்டாருக்கு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோட்டாரை பெயிண்ட் அடிக்கக்குள்ள உத்து பார்த்தேன். நேம் பிளேட்லாம் இன்ன வரையுமே நல்லா இருந்துச்சு. நேம் பிளேட் நல்லா இருக்கு. நேம் பிளேட்ல டேப் எல்லாம் சுத்திட்டு வெறித்தனமா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கோட்டுக்கு 2 கோட்டை அடிச்சு முடிச்சிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி அண்ணன் மோட்டார் மம்மும் பக்காவா ரெடி ஆயிட்டு நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அவங்களும் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க கார் எடுத்துக்கிட்டு. வேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு என்னுடைய வேலைகள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.